வெல்கம் டு லச்சூஸ் ஹாப்பி ஸ்பேஸ். ரேபிட்னா யாருக்கு தான் பிடிக்காது? அது விளையாடுறது, அதை பார்த்தாலே எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரேபிட் ஃபார்ம் தான் நம்ம வந்து விசிட் பண்ண போகிறோம். ரேபிட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா மன்னவனூர் வில்லேஜில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து கவர்மெண்ட் சர்டிஃபைடு ரேபிட் ஃபார்ம் அண்ட் கவர்மெண்ட் தான் இந்த ஃபார்மை வந்து நடத்திட்டு வராங்க பல வருஷமாக. இந்த ரேபிட் ஃபார்முக்கு நீங்கள் போகிறதுக்கான என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 20 rupees. ஸோ ஒருத்தருக்கு வந்து 20 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து உள்ளே போகும்போதே சில கண்டிஷன்ஸும் சொல்லி அனுப்புவாங்க. நீங்கள் வந்து டச் பண்ணக்கூடாது. அண்ட் செகண்ட் ஒன் வந்து அவங்கள வந்து ஃபீட்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அவங்களுக்கே வந்து செப்ரேட்டான ஃபுட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபுட் மட்டும்தான் வந்து அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரேபிட் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குட்டி 2 நாளோ 1 நாளோ தான் என்னமோ ஆச்சுன்னு சொன்னாங்க. பிறந்த குட்டி ஒரு நியூ பார்ன் பேபி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்களே வந்து இந்த காயர்லாம் வந்து போட்டு வைக்கிறாங்க ரேபிட்க்கு. ஒரு ரேபிட்டுக்குமே ஒரு பேர் வந்து அவங்க வச்சுருக்காங்க. சில பேரெல்லாம் வந்து நம்மளுக்கு புரியுது, சில பேர் வந்து எனக்கு புரியல. அந்த பேருமே வந்து அந்த முன்னாடியே வந்து அந்த ஷீட்டில் வந்து எழுதி வந்து அங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு 15 days 1 month ஓல்டு ரேபிட் போல் அந்த மாதிரி இருக்குது. அதனோட அம்மா கூட தான் அதுங்களுக்கு குட்டிங்களும் வந்து விட்டுருக்காங்க. ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது ரேபிட். பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக வந்து இருந்தது. இந்த ரேபிட் வந்து சொல்லி வச்சா வந்து சேல் கூட பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கெல்லாம் எப்போ லாஸ்ட்டாக வந்து வேக்சின் கொடுத்தாங்க, நெக்ஸ்ட்டு வேக்சின்ஸ் வந்து எப்போ அப்படின்ட்டுலாம் வந்து போட்டிருந்தாங்க. சில ரேபிட்லாம் பார்க்க பயங்கர க்யூட்டாக இருந்தது. ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து க்யூட்டாக இருந்தது. சிலது ரொம்ப வந்து சப்பியாக பப்ளியாக வந்து இருந்தது. பார்க்கும்போதே அவ்வளோ நல்லா இருந்தது அந்த ரேபிட்ஸ்லாம் பார்க்குறது. எல்லா ரேபிட்ஸ்க்குமே வந்து ஒரு பேர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நியூசிலாண்ட், ஒயிட் ஜெயண்ட் அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட்லி எல்லா ரேபிட்ஸுமே ரொம்ப வந்து ஆக்டிவாக இருந்தது. சிலது வந்து தூங்கிட்டு தான் இருந்தது. இங்கே வந்து ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேபிட் பிளட் வந்து ஆயில் வந்து செல் பண்ணுறாங்க. ரேபிட்டோட ரத்தத்தை வந்து எடுத்து அதில் வந்து ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சுது. அது ஃபுல்லாக வந்து விசாரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது இறந்ததுக்கப்புறமா ஒரு 5 to 10 minutes வந்து வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அதை கட் பண்ணி பிளட் எடுத்து அதில் வந்து ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணுறாங்க இங்கே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி இந்த ரேபிட் ஃபார்ம் இங்கேயே வந்து ஷீப் ஃபார்ம் கூட இருந்தது. ஆனால் ஷீப் எல்லாமே வந்து மேயறதுக்காக வந்து போயிடுச்சு. அது ரொம்ப வந்து தூரமாக போயிருந்ததுனால என்னால் அதுக்கிட்ட போய் அதை ஃபுல்லாக வந்து வீடியோலாம் எடுக்க முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து மெயினாக வந்து டச் மட்டும் பண்ணவே கூடாது. அது ரொம்ப வந்து பயப்படுது. அதுக்காக தான் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அதுக்கு ஃபுட்டும் வந்து வாட்டரும் வந்து எல்லா கேஜ்லையுமே செப்ரேட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பில்லட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட்டரும் வந்து சக் பண்ணால் அவங்களுக்கு வந்து வர மாதிரி அதுலேயே வந்து செட் பண்ணியும் வச்சுருக்காங்க. இந்த ரேபிட் ஃபார்ம் ரொம்ப அழகான ஒரு லொக்கேஷனில் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து மன்னவனூர் வந்து விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரேபிட் ஃபார்ம் ஒரு வாட்டியாச்சும் வந்து விசிட் பண்ணுங்கள். பிளேஸ் அவ்வளோ நல்லா இருந்தது. ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது இந்த பிளேஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக நீங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கணுன்னா சூப்பரான ஒரு லொக்கேஷன் இது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நிறைய பேர் வந்து டூரிஸ்ட் வந்து வந்திருந்தாங்க. நிறைய ஃபோட்டோஸ் தான் எல்லாருமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.